தாவேகாவுக்கு விஜய் சின்னம் வந்து தேர்தல் அனுமதி இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவங்களோட? இதில் என்ன சுயேட்சை சின்னங்களுள் அது ஒரு சின்னம், அதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இதற்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் விஜயை வந்து ஒரு பேட்டியிலேயே சென்னை விமான நிலையம் தான் அவர் பிஜேபியோடு சேர மாட்டாத நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் தொடர்ச்சியாக அவங்களோட வாதங்களை மாற்றி மீண்டும் அவர் வந்து பிஜேபியோட ஆட்களாக செயல்படுறாருன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க. உங்களோட வாக்கு இதுவே முரண்படாக தெரியலையா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத கட்சிகளை எல்லாம் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை கையாண்டு மிரட்டி வருகிறது. அப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பாஜகவினர் மறைமுகமான அழுத்தத்தை தருகிறார்கள் அல்லது அச்சுறுத்தி வருகிறார்கள் என்பது பலரும் யூகித்து சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதில் நானும் ஒருவர். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கான நெருக்கடியை பாஜக தருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. விஜய் அவர்கள் அப்படி அந்த நெருக்கடிக்கு ஆளாகி, நிர்பந்தத்திற்கு ஆளாகி அந்த கூட்டணியில் இடம்பெறுவாரேயானால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாகிவிடும். அவரை மட்டுமின்றி அவருக்கு வியூகத்தை வகுத்து தருகிற குறிப்பான சில நபர்களையும் பாஜக விசாரணை என்கிற பெயரில் அச்சுறுத்துவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவே விஜய் அவர்களை பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்கிற முயற்சி ஒருபுறம் நடக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது. அந்த அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயகம் ஒரு திரைப்படத்தை முடக்கிறதுல இந்த மத்திய அரசு இவ்வளவு வேகமாக செயல்படுத்தி பார்க்குறீங்க. உயர்நீதிமன்றம் வந்து தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. அதை எதிர்த்து உடனடியாக வந்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்து தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் வந்து தேதி குறிப்பிடாமல் வந்து தீர்ப்பு வச்சு எப்படி பார்க்குறீங்க? ஒரு படத்தின் மூலயமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை முடக்க முடியும் பார்க்குறீங்களா? இதில் வந்து அரசியல் தலையீடு இருக்கிறது என்கிற விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி அரசியல் தலையீடு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலையீடு இருக்கிறது என்றால் விஜய் அவர்கள் அதை வெளிப்படையாக பேசியிருக்க வேண்டும், பேச வேண்டும். ஆனால் அவர் மௌனித்திருக்கிறார். அவரை தடுப்பது எது என்கிற கேள்வி எழுகிறது. நீதிமன்றங்கள் மட்டுமே இதில் நெருக்கடி தருகிறதா அல்லது பாஜகவும் சேர்ந்து அவருடைய திரைப்படம் வெளியாகாமல் தடுப்பதற்குரிய நெருக்கடியை தருகிறதா என்கிற கேள்விக்கு விஜய் அவர்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது, அவர் பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இல்லை, அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது. இந்த அச்சம் ஏன் என்பதை மக்களிடையே அவர் தெளிவுபடுத்தினால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. திமுக கூட்டணியும் உறுதியாக இருக்குது. அதே மாதிரி மாற்று கட்சியில் வந்து முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் வந்து இணைகிறாங்க. என்டிஏவும் தன்னோட கூட்டணியை வந்து இன்னைக்கு வந்து ஒரு நெருங்க, அதாவது ஒரு ஸ்கிரீனிங்கே சொல்லிட்டாங்க. மோடி தலைமையில் கூட்டணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு தரன்னு சொல்லக்கூடிய விஜயை நம்பி யாரும் தற்போது வரைக்கும் யாரும் போல. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு அரசியல் விஜய் அவர்கள்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர் வெளிப்படையாக அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு தயார் என்று அறிவித்த நிலையிலும் அவரோடு கூட்டணி சேருவதற்கு கட்சிகள் தயங்குகின்றன என்றால் அவருடைய நிலை அரசியல் களத்தில் என்னவாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரிடையே ஒரு மாயையை உருவாக்கி வருகிறார்கள். யாருடைய தயவும் இல்லாமல், எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல், கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றுவிட முடியும், ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்பதை போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை அவருக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு திரு விஜய் அவர்களே பதில் சொல்லுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.